ஸோ எது வந்து ட்ரூ? ஆக்சுவலாக இப்போ என் கையில் இருக்கிற இந்த வாட்டர் கேன் வந்து வயலட் கலர், ஓகேவா? சில பேர்த்துக்கு இது பர்பிளாக தெரியலாம், மேபி சம் இஷ்யூஸ்னால, ஓகே. அண்டு ஒரு கேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பூனைக்கு வந்து இது ஒரு ரோஸ் கலரில் தெரியலாம், டாக்கு வந்து இது ஒரு பிளாக் நோட்டாக தெரியலாம். அதே மாதிரி ஒரு ஆடு மாடு அந்த மாதிரி மித்த ஸ்பீசிஸ்க்கு வந்து இது வேறு கலராக தெரியலாம். நமக்கு இது கரெக்டாக வந்து ஒரு வயலட் ஆர் பர்பிள்னு தெரியுதில்ல, ஓகேவா? இந்த ஸ்பீசியஸ் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுதில்ல, இதுக்கு பேர் தான் குவாலியா, ஓகே. நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், நம்மளால் என்ன முடியும், நம்மளோட லிமிட்டேஷன் என்ன, நம்மளோட பயாலஜிக்கல் லிமிட்டேஷன், இதெல்லாமே குவாலியான்னு சொல்லுவாங்க. அண்டு ஆல்சோ இன்னொரு விஷயம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா, எது வந்து அப்படின்னா ட்ரூத். இப்போது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் வித்தியாசமாக தெரியுது. அப்படி இருக்கிறப்போ எது ட்ரூத்? அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். அதை சயின்ஸால் கூட ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு வானம் நமக்கு ப்ளூ கலரில் தெரியலாம், பறவைக்கு வந்து அது வேறு கலரில் தெரியலாம். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் ஒரு கழுகு அதை ரொம்ப தூரமாக வானத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வித்தியாசத்துலேருந்து பார்க்குறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு பெனாமினா வந்து நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து எழுப்பியிருக்கு. இந்த ஒரு விஷயந்தான் நம்ம கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியாக இருக்கட்டும், நம்ம கிரியேட் பண்ணுற இன்வென்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சேவ் பண்ணுது. நம்மளால் நடக்க முடியும், தண்ணிக்கு வெளியே சுவாசிக்க முடியும், தண்ணிக்குள்ளே போனால் மூச்சை பிடிச்சி தான் நீந்த முடியும். ஸோ இதெல்லாமே நம்மளோட ஒரு ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண டெக்னாலஜி எவால்வ் ஆகுது. நம்மளால் தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியுது அப்படின்னா ஸ்கூபா டைவிங் அந்த சூட்டி நமக்கு தேவைப்பட்டிருக்காது, ஓகே. அப்படி இருக்கிறப்போ நம்ம குவாலியாக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெக்னாலஜி க்ரியேட் பண்ணுற தன்மை வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்பீசியஸோட குவாலியா வந்து அதோட பிஹேவியரையும் அது அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகும் அப்படிங்கிறதையும் அதோட குவாலியா இப்போ இருக்கிற லிமிட்டேஷன் தான் தீர்மானிக்கும், ஓகேவா? நமக்கு 2 கை கால் இருக்குது, ஓகே. அதனால் நம்ம ஒரு டூலை ஹேண்டில் பண்ண முடியுது. ஒரு சைக்கிளோ இல்லை பைக்கோ காரோ யூஸ் பண்ணுறோம், ஓகே. இதெல்லாமே நம்மளோட ஒரு குவாலியாவோட லிமிட்டேஷன். இப்படி வச்சு பாருங்களேன், நம்மளோட லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 1000 இயர்ஸ். நமக்கு வந்து 2 கை 2 கால் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு டெலிகைனசிஸ் பவர் இருக்குது. நம்மளால் மனசுக்குள்ளேயே பேச முடியும், மற்றவங்களோட தொடாமே ஒரு ஆப்ஜெக்டை தூக்க முடியும். அப்படிங்கிறப்போ நம்மளோட டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமாக மாறி இருக்கும். மேபி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இல்லையா, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பிறவியிலேயே கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து ரெட் அப்படிங்கிறது என்னென்னு தெரியாது, பிளாக் அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஒயிட் அப்படின்னா என்னன்னு தெரியாது. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, கலர்னால் என்னங்கிறது தெரியாது, ஒரு பால் எப்படி இருக்கும், ஒரு ஷேப்பை வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிடுவாங்க. அதோட கலர்ஸ் எப்படி இருக்கும், அதை யார் சொல்லுவா அவங்களுக்கு? இப்படி இருக்கிறப்போ இந்த குவாலியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 லைட் இயர் தள்ளி ஒரு பிளானட் இருக்குது வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற ஸ்பீசியஸால் பை டிஃபால்ட்டாகவே எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் இருக்குது அவங்க உடம்புல. அவங்களும் நம்மளை மாதிரி ஹியூமன்ஸ் மாதிரி இருப்பாங்க, 2 கை கால் இருக்கும், எலக்ட்ரோ மேக்னட்டிக் விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அவங்க சுற்றி இருக்கிற கிராவிட்டியை வந்து பெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிஃபால்ட்டாகவே அவங்க உடம்புல சில பாடி பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்? நமக்கு அவங்க ஒரு கடவுள் மாதிரி தெரிவாங்க. நம்மளால் செய்ய முடியாத நிறைய விஷயங்கள் அவங்க செய்ய முடியும். அவங்களோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அதெல்லாமே அவங்களோட குவாலியாவை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த குவாலியா அப்படிங்கிறது ஒரு பிளானட்டரி லைஃபோட எப்படி ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. பாய். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு பார்ப்போம்.